இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் ஆடி மாதம் 30ஆம் நாள் 15/8/2026 ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04 லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திருதியை இரவு 8:35 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது. நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் காலை 7:01 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும், கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 வரையிலும், ராகு காலம் 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும், குளிகை 6 முதல் 7:30 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும், யமகண்டம் 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 7:01 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:01 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதில் தேவையற்ற எண்ணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருப்பதும் நல்லது. திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. சின்ன சின்ன கவனக்குறைவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. திருமண உறவுல அமைதியாகவும் உணர்வீங்க. இன்றைய நாளை ஒரு சிறந்த நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்கும். இதனை சமாளிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. மருத்துவ ஆலோசனைகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு வீடு மன இடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதியதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய ஆசைகளும் நிறைவேறும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். உடன் பிறந்தவர்களுடைய வழியில கருத்து வேறுபாடுகளும் தோன்றி மறையும். பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் சாதகமாகவும் அமையும். ஆரோக்கியத்துல இருந்து வந்த சிரமங்களும் குறையும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். செல்வாக்கும் அதிகரிக்கும். இன்று செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. நினைத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையின் காரணமாக அலைச்சல்களும் இருக்கும். அரசாங்க வேலைகள்ல எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சக ஊழியர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல குடும்ப விஷயங்களை பற்றி நீங்க பேசவும் வேண்டாம். இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது தாங்க. இன்று சிலருடைய விமர்சனங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தவறான செயல்களை நினைத்து வருத்தப்படவும் செய்வீங்க. யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எடுத்த வேலைகள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். குடும்பத்தினர் மற்றும் மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லதுதாங்க. மற்றவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தனிப்பட்ட வேலைகள் அல்லது குழு பணிகள்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய பங்களிப்பும் அதிகமாகவும் இருக்கும். காதல் விஷயத்துல மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். மனக்கசப்புகளும் நீங்கும். பணியிடத்துல மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். உங்கள் தாயாருடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரும். பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகளும் மாறும். மனதில் நினைத்த காரியங்களும் நிறைவேறும். உத்தியோகத்துல சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்புகளும் நடைபெறும். தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் அமையும். வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சுய முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில உங்களுக்கு சாதகமான போக்கும் இருக்கும். சில கடினமான வேலைகளையுமே எளிமையாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல கலகலப்பான போக்கும் இருக்கும். இத்தகைய அணுகுமுறையின் காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். சகஜமாக பேசவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். விற்பனையில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். தொழில் போட்டிகளும் நீங்கும். வருமானமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். முக்கியமான சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சிலருக்கு வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். உத்தியோகம் பார்க்கின்ற இடத்துல ஆதரவான சூழ்நிலைகளும் உண்டாகும். வியாபாரத்திற்கு தேவையான புதிய உறவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடனே முடிய வேண்டிய சில வேலைகள்ல கூட சின்னஞ்சிறு இழுபறிகளும் ஏற்பட்டு தங்க நீங்கும். சிலருக்கு புதியதாக சேமிப்பு பழக்கங்களை ஏற்படுத்துவது, சீட்டு கட்டுவது போன்றவற்றிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மற்ற சூழ்நிலைகளை அறிந்து உங்களுடைய கருத்துக்களை கூறுவதும் நல்லது. திட்டமிட்டு செய்கின்ற வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். செலவுகள் செய்யும் பொழுது இது தேவைதானா என்பதை சிந்தித்து செய்வதும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். உடல் அசதி, சோர்வு போன்றவைகளும் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களை இயக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளினால விவாதங்களும் ஏற்படலாம். கூடுதலாக உழைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப விஷயமாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. இன்று குடும்ப பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பெறுவதும் நல்லது. சகோதரர்களிடத்துல சின்ன சின்ன மன வருத்தங்களும் ஏற்படலாம். அனுசரித்து செல்வதும் நல்லது. பிள்ளைகளினால சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஒவ்வொரு வேலையுமே நீங்க முழு முனைப்புடனும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. இன்று அத்தியாவசியமான பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதல் செலவுகளும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்கள்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. எல்லா விதத்திலுமே நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. குழந்தைகளுடைய எண்ணங்களை அறிந்து புதிய வழிமுறைக்கு நீங்க கொண்டு செல்லவும் செய்வீங்க. பணி நிமித்தமான நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. அரசு வேலைகள்ல பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. தொழில் ரீதியாக புதிய முயற்சிகளுக்கு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதற்கு சாதகமான போக்கும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிரவுன் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் குறையும். பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். இன்று வேலைகள் சற்று கடினமாகவும் இருக்கும். இன்றைய நாளை சிறந்த முறையில் திட்டமிடுவதும் நல்லதுதாங்க. பணியிட சூழ்நிலைகள் சவால்கள் நிறைந்ததாகவும் இருக்கும். பணிச்சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக சில தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சூடான விவாதங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சிலருக்கு பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பண விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. வருமானமும் இருக்கும். நிம்மதியாகவும் உணர்வீங்க. வேலை இடங்கள்ல திறமையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நுட்பமாக வேலைகள் செய்வதனால மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல புதிய திட்டங்களின் மூலமாக வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களை தேடி சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்று சில யோகமான செய்திகளும் வந்து சேரும். வெளிநாட்டுல இருக்கின்ற நபர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் இருக்கும். வேலை வாய்ப்புல உங்களுக்கு என்று முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய தொழில்நுட்பத்தின் மூலமாக வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இழுபறியான போக்கும் மாறும். உயர் அதிகாரிகள் இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. புதிய வீடு மனை இடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களின் பொழுது விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. வேகத்துடனும் விவேகத்துடனும் நடந்து கொள்வதும் நல்லது தாங்க. இன்று பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கடல்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய கோணத்துல யோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உறவினர்களின் மூலமாக சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். சிலருக்கு வீண் அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் அசதியும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல சோர்வு நீங்கி உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வெளியில் சென்று வரும் பொழுது தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் நல்லது தாங்க. உங்களுடைய குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிறப்பாகவும் செயல்படுவீங்க. சிந்தனை மிக்க பேச்சுக்கள் மற்றும் செயல்பாடுகள்ல நல்ல கௌரவமும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. வணிகத்தாளிகள் மற்றும் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனையின் போக்குல மாற்றங்களும் ஏற்படலாம். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்கள் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் கைகூடியும் வரும். வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் மேம்படும். வழக்கு விஷயங்கள்ல மாற்றங்களையும் செய்வீங்க. வருமான வகையில இருந்து வந்த இழுபறிகளும் குறையும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மாற்றங்களும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வீட்டுல குடும்பத்தினருடன் தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒத்துழைப்புகளும் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மன உளைச்சல்களுடன் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இத்தகைய போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்று பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிச்சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். இதனை எல்லாமே கலைந்து மகிழ்ச்சியுடன் இருப்பதும் நல்லது தாங்க. அவர்களுடைய போக்கிலேயே சென்று விட்டுப்பிடிப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன வருத்தங்களும் இருக்கும். முடிந்த அளவிற்கு சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும்.
மற்றவர்களுடைய மத்தியில உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். இன்று உடன் பிறந்தவர்களுடைய வகையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். குடும்ப சூழ்நிலைகள் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல மனிதர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். வேலையில உயர்வும் இருக்கும், பணவரவும் இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். எதிர்காலம் குறித்த திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. சந்தை நிலவரங்களை கருத்துல கொண்டு செயல்படுவதும் நல்லது. கூட்டாளிகளுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. முன்கோபமின்றி பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. வேலை இடங்கள்ல சக ஊழியர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. போட்டி பந்தயங்கள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது தாங்க. பண இழப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடியும் வரலாம். மனதுல தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணையின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. சகோதரர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். வீட்டு பராமரிப்பு பணிகள்ல சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். அவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய வளர்ச்சிக்கு இது பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்று சகோதர சகோதரிகளுக்கு இடையே இணக்கமான போக்கும் காணப்படும். செல்வாக்கும் அதிகரிக்கும். நீண்ட கால திட்டமிடுதல்களை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. உங்களுடைய உறவு நிலையும் சீராகவும் இருக்கும். அரசியல் மற்றும் சமூக துறைகள்ல சில முன்னேற்றமான வேலைகளையும் செய்வீங்க. வெற்றியும் உண்டாகும். அன்பிற்கு உரியவர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கண்கள் தொடர்பான பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்களின் மீதான நம்பிக்கையில சில மாற்றங்களும் ஏற்படலாம். பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். வியாபார விஷயங்கள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. பணி நிமித்தமான ரகசியங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. கல்வி படிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். எதிலும் நேர்மையுடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். உடற்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேர்மையுடன் செயல்படுவதும் நல்லது. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வலிமையுடனும் உறுதியுடனும் செயலாற்றக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். கவனமாகவும் இருப்பீங்க. தைரியத்துடனும் செயலாற்றவும் செய்வீங்க. பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். பணிகளை முன்னுரிமைப்படுத்தி திட்டமிட்டு செய்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அவ்வப்பொழுது அசௌகரியமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக பேசுவதும் நல்லது. உங்கள் பிரியமானவர்களிடத்துல சிறந்த அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உங்களிடத்துல இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். தொழில் துறைகளில் எதிர்பாராத வருமானமும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களும் கைக்கு வந்து சேரும். தந்தையாரினுடைய மனம் கோணாமல் பேசுவதும் நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களிடத்துல அன்பாகவும் பழகவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல அக்கறையாகவும் பேசவும் செய்வீங்க. என்று அனுகூலமான வாய்ப்புகளும் வந்து சேரும். சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. காலத்திற்கு தகுந்த மாதிரி பழக்க வழக்கங்களை மாற்றியமைத்தும் கொள்வீங்க. வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. இணையம் சார்ந்த விஷயங்களை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. கவனக்குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாக்குறுதிகளை தரும் பொழுது நிதானமாக இருப்பதும் நல்லது. உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடத்துல உண்மையாகவும் இருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. என்று கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். இன்று சில தொழில்நுட்ப கோளாறுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. இன்று மாணவர்களுக்கு கல்வியில மேன்மையும் உண்டாகும். பாடங்களை படிப்பதுல சிரமம் என்று எதுவும் இருக்காது. பாதியில் நின்ற வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்து இருந்து வந்த தொகையும் கைக்கு வந்து சேரும்.
கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் இருக்கும். வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை எப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிர்பார்க்கின்ற வேலைகள் சாதகமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்களிடத்துல கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் தேவைகளை பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல வீண் செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். இன்று போட்டித் தேர்வுகள்ல கவனமாகவும் இருங்க. சிறப்பான சாதனைகளை புரியக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வருமான வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. வழக்கமான முறையில இருந்து விலகி புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத செலவுகளின் மூலமாக சேமிப்புகளும் குறையலாம். மற்றவர்களுக்கு உதவுவது போல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வியாபார ரீதியாக வெளியூர் பயணங்களினால அனுகூலமும் உண்டாகும். ஆடம்பர பொருட்களின் மீதான ஈர்ப்பும் அதிகரிக்கும். பணிகள்ல விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பணியிடத்துல உங்களுடைய வேலைகள் சுமூகமாகவும் நடைபெறும். உங்களுடைய பேச்சு திறமைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உடல் ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருங்க. சிலருக்கு உடல் அசதியும் ஏற்பட்டு நீங்கும். சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வாழ்க்கை துணையிடத்துல இருந்து முழுமையான ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் குறையும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. கடன் வாங்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள் சுமூகமாக நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். கடினமான வேலைகளையுமே எளிமையாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சி நிறைந்தும் காணப்படும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டபடி உங்களுடைய வேலைகளை ஆற்றவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல இருந்து நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில இன்று மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறுங்க. இன்று குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சிறிய அளவுல கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. ஆரோக்கியம் என்று நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று எதிர்ப்புகளை எல்லாமே வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. பங்குச்சந்தை வியாபாரத்துல நன்மைகளும் உண்டாகும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். பணவரவும் இருக்குங்க. இன்று மேலதிகாரிகளுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்வதும் நல்லது. அரசு துறையில மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை சுமை சற்று அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. எதிர்ப்புகளையும் மாற்றி எதிரிகளையும் நண்பர்களாக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனவரவுகளின் மூலமாக சேமிப்புகளும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். நல்ல நண்பர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தேவையில்லாமல் கடன் வாங்கவும் வேண்டாம். வரவு செலவுகளை கவனமாக எழுதி வைத்துக் கொள்வதும் நல்லது. வெளியூர் பயணங்களின் பொழுது பொருட்களை கவனமாக கொண்டு செல்வதும் நல்லது தாங்க. இன்று மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்கும். சிரமங்களும் நீங்கும். இன்று உங்களை அறியாமலேயே ஒரு விதமான படபடப்பும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாகவும் உணர்வீங்க. சிலர் உதவுவதை போல சில உபத்திரங்களையும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த பணமும் தாமதமானாலும் வந்து சேரும். உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பல வகைகளிலும் அனுகூலமான நாளாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். உறவினர்களினாலும் நண்பர்களினாலும் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்கள் வீட்டு பெரியவர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பணிகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லது. போட்டியாளர்களும் இருப்பாங்க. சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும்.
தந்திரமாக செயல்பட்டு நினைத்ததை முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. உயர் அதிகாரிகளுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சூழ்ச்சிகளை எல்லாமே வெற்றி காணவும் செய்வீங்க. எதிர்பாராத சில திடீர் யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். உத்தியோக பணிகளை உங்களுக்கு என்று முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு என்ற முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கை நிறைந்தும் காணப்படும். தைரியத்துடனும் உறுதியுடனும் இருப்பீங்க. அனைத்து விதத்திலும் வளர்ச்சியும் இருக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பணியிடத்துல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புத்துணர்ச்சியுடனும் இருப்பீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடனான தகவல் பரிமாற்றம் சிறந்த முறையிலும் இருக்கும். அன்பாகவும் உணர்வீங்க. உங்கள் துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. சில நல்ல யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சாதுரியமாக செயல்பட்டு தொழிலை மேம்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய திறமையின் மூலமாக புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். எதிர்ப்புகளும் நீங்கும். பணவரவும் இருக்கும். கையிருப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில உயர்வும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழில் விஷயத்துல உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். புதிய சிந்தனைகளின் மூலமாக வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அக்கம் பக்கம் இருப்பவர்களிடத்துல கவனமாகவும் பேசுங்க. காரசாரமான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல மனமும் ஈடுபடவும் காண்பீங்க. பாக பிரிவினை விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லதுதாங்க. மற்றவர்களிடத்துல நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். மனைவியின் வழியில அனுகூலமும் உண்டாகும். புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. சகோதரர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எதிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சிலருக்கு மற்றவர்களுடன் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியதும் இருக்கும். வாகன பகுதிகளை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. பூர்வீக சொத்துக்களினால அலைச்சல்களும் இருக்கும். சிந்தனையின் போக்குல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களை பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அரசு பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. நண்பர்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. செயல்கள் சிறப்பாகவும் இருக்கும்.
இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பணியிடத்துல வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க. திருமண உறவிலே இன்று உங்கள் துணையிடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில தேவையற்ற விஷயங்களுக்காக உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். உறவுல நல்லிணக்கத்தை பராமரிப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கையில் உள்ள பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். என்று இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. மருத்துவ ஆலோசனைகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல வெற்றிகளும் தேடி வரலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். நினைத்த காரியங்களும் நிறைவேறும். தொழில புதிய பாதைகளும் தென்படும். வியாபாரத்திற்கு நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து நண்பர்களுடைய உதவிகளும் வந்து சேரும். பணவரவும் இருக்கும். வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில தேவையில்லாத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல சிறப்பாகவும் செயலாற்றவும் செய்வீங்க. என்று உடன் பிறந்தவர்களிடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். வராமல் இருந்து வந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அரசு பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். புதிய தொழில் ஆரம்பிப்பதில் கவனமாக இருப்பதும் நல்லது. முக்கிய பிரமுகர்களுடைய மனம் கோணாமல் நடந்தும் கொள்வீங்க. சின்ன சின்ன வாய்ப்புகளையும் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். விஐபிக்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல நல்ல ஒரு தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்கள் வீடு தேடியும் வருவாங்க. என்று வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படியும் நடந்தும் கொள்வீங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வழியில குடும்பத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அலுவலகத்துல அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. என்று உத்தியோகம் தொடர்பான மனக்குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். கடன் சார்ந்த முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். கடந்த கால நினைவுகளின் மூலமாக மனதில் சின்ன சின்ன மாற்றங்களும் ஏற்படலாம். மற்றவர்களுடைய எண்ணங்களை அறிந்தும் செயல்படுவீங்க. வெளிவட்டாரங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளின் மூலமாக நன்மைகளும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். பண விவகாரங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று வேலை மற்றும் வியாபாரத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன மன உளைச்சல்களும் இருக்கும். இசை கேட்பது போன்றவைகள் இன்று மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நட்பான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது நகைச்சுவையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. கையில் உள்ள பணத்தை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். பிரார்த்தனைகளை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். பாடங்களை படிப்பதில் ஆர்வத்துடனும் இருப்பாங்க. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். புதிய வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகளுக்கு சாதகமான பலன்களும் இருக்கும். அரசு வேலையில பதவி உயர்வுகளும் இருக்கும். யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். தொழில மேன்மையும் உண்டாகும். எண்ணியது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். சட்டென யாரிடத்திலும் கோபப்படவும் வேண்டாம். சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் பெரியதாக எண்ணி கவலைப்படவும் வேண்டாம்.
இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ஆடம்பர செலவுகள் செய்வதில் கவனமாக இருப்பதும் நல்லது. மனம் போன போக்கிலையும் செயல்படவும் வேண்டாம். நட்பு வட்டாரமும் விரிவடையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்தில் என்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய தலையீடு காரணமாக குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. பெரியவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. எந்த ஒரு செயலிலுமே சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. திடீர் பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். சின்ன சின்ன மன சஞ்சலங்களும் ஏற்படும். மனதளவுல சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். செய்யும் தொழில சில மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. கடன் விஷயங்கள்ல ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பணிச்சுமையின் காரணமாக உடல் அசதியும் ஏற்படலாம். ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். தொடர் முயற்சியின் காரணமாக இன்று உங்களுடைய சுய வளர்ச்சியில முன்னேற்றமும் உண்டாகும். இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பக்தி பாடல்கள் கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தும். பணியிட சூழ்நிலைகள்ல வளர்ச்சியும் இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. துணை இடத்துல காதல் உணர்வுடனும் இருப்பீங்க. இருவருக்கும் இடையில இன்று புரிந்துணர்வுகளும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும். உங்களிடத்துல இருக்கின்ற பணம் போதிய அளவிற்கும் இருக்கும். பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். என்ற தொழில் எதிர்பாராத இடையூறுகளும் தோன்றி மறையும். சிலருக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். மருத்துவ ஆலோசனைகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். பங்குச்சந்தை வியாபாரத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில மாற்றங்களும் உண்டாகும். வியாபாரம் சிறப்பாகவும் இருக்கும். ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். விடாப்பிடியாக செயல்பட்டு வெற்றியாகவும் உணர்வீங்க. ஏதாவது ஒரு வகையில சின்ன சின்ன கவலைகளும் ஏற்படலாம். எதிர்பாராத சில நிகழ்வுகள் மனதிற்கு ஏதாவது சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். சிலருக்கு புதியதாக சேமிப்பு கணக்குகளை தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. பயணங்களினால என்று அலைச்சல்கள் இருக்கத்தாங்க செய்யும். ஆனாலும் ஆதாயமும் உண்டாகும். பழைய இனிய சம்பவங்கள் நினைவிற்கும் வந்து சேரும். எதிர்ப்புகளும் நீங்கும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய நல்ல நாளாகவும் அமையும். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன வருத்தங்களும் நீங்கும். வாழ்க்கை துணையின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இது மனதிற்கு புதிய மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும்.
திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:01 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் துடிப்புடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று உங்களிடத்துல உறுதியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. எதிர்கால நன்மைகள் குறித்து சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. வேலை செய்கின்ற இடத்துல குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திறமையாகவும் உணர்வீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்கள் பிரியமானவர்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு உடற்பயிற்சி மற்றும் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. இன்று தொலைத்தொடர்பு துறையில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். இன்று வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். வர்த்தக பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். வெளிநாட்டு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல நன்மைகளும் உண்டாகும். உறவினர்களினால ஒத்துழைப்புகளும் இருக்கும். தொழில புதிய முதலீடுகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் பொறுப்பில் இருக்கின்ற நபர்களினால அனுகூலமும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். வெற்றி பெற வேண்டும் என்ற வேட்கையுடனும் இருப்பீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. யோசிக்காமல் எந்த ஒரு வேலையிலும் இறங்கவும் வேண்டாம். வியாபார பணிகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. வீட்டுல பணம் நகைகளை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது தாங்க. இன்று குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்று உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்ததை நல்லபடியாக முடிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சகோதரர்கள் பணம் கேட்டும் வருவாங்க. அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். பிற்பகலுக்கு மேல எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகள் அறிந்து செயல்படுவதும் நல்லது. உறவினர்களுடைய மத்தியில மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். அரசு பணியில இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். உத்தியோகத்துல முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத சில தன வருவாய்க்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:01 பிறகு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தகவல் பரிமாற்றத்தின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. பலன்கள்ல சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. பணியை பொறுத்தளவிற்கு கூடுதல் முயற்சிகளை செய்ய வேண்டியதும் இருக்கும். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. இருவருக்கும் இடையில உறவுல நல்லிணக்கம் பாதிக்கப்படாதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று சிறப்பாகவும் உணர்வீங்க. பணப்பற்றாக்குறைகளும் நீங்கும். சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. முடிந்த அளவிற்கு சேமிப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இன்று மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும்.
செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவி இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. எதிர்பார்த்த சில விஷயங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். இணையம் தொடர்பான முதலீடுகள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. சகோதர சகோதரிகளினால நன்மைகளும் உண்டாகும். தொழில முன்னேற்றமும் உண்டாகும். வளர்ச்சியில மாற்றங்களும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. எந்த ஒரு செயலிலுமே துணிச்சலோடு இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கையில இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலுமே சில விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. என்று உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து முடிவீங்க. பழைய பிரச்சனைகளும் தீரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில புதுமைகளை படைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். என்று பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் இருப்பதும் நல்லது தாங்க. உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளித்தும் விடுவீங்க. இனம் புரியாத சிந்தனைகளின் மூலமாக செயல்பாடுகள்ல சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். நுட்பமான சில விஷயங்கள்ல கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உத்தியோகத்துல உடன் இருப்பவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றியும் வைப்பீங்க. நண்பர்களுடைய வழியில அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவினர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.